அன்பு நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இகல், குறள் எண் 859. இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. ஒருவன் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல வரவு இருக்கும் பொழுது, அவனை சுற்றிலும் நடக்கும் மாற்று கருத்துக்களுக்கு, மனமாச்சரியங்களுக்கு அவன் மதிப்பளிக்க மாட்டான், கண்டுகொள்ள மாட்டான். ஆனால் அந்த மன வேறுபாடே மிக அதிகமாகி அவனுக்கு கேடுகளை உண்டாக்குவதற்காக அந்த மன வேறுபாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. When a person is doing well, he will not see the difference of opinion surrounding him, but that difference of opinion will grow up and give bad things to him after that. இதுவும் ஒரு வாவ் குறளுங்க. அதாவது வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. மாறாக நம்ம மகிழ்ச்சியில் திளைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம். கணவன் மனைவி குடும்ப பிள்ளைகள் இவங்ககிட்டலாம் சில சிறு மன வேறுபாடுகள் அப்பப்போ தோன்றி மறையும். அதை நம்ம குடும்ப உறவுகள் மேம்படணும்னு நினைக்கும் பொழுது அந்த மன வேறுபாடுகளை களைவதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம். மாறாக குடும்பத்தில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வியாபாரம் நல்லா போகுது, அது நிறைய வருமானம் வருது, ஊரில் எல்லாரும் நம்மளை மெச்சுறாங்க, நம்ம போல் பெரிய அறிவாளி இல்லைங்கிறாங்க, நம்ம போல் செல்வந்தர் இல்லைங்கிறாங்க, நம்ம போல் படித்தவர் இல்லைங்கிறாங்க, நம்ம போல் திறமைசாலி இல்லைங்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது குடும்பத்தில் நிகழக்கூடிய அந்த மன வேறுபாடுகள் நாம் கண்டுகொள்ள மாட்டோம். ஏனென்றால் இதனுடைய மகிழ்ச்சியில் நாம் திளைத்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அப்படிங்கிறதுனுடைய பொருள். இது போலவே சில பேர் குடும்பத்தில் ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டு அவனுடைய தொழிலில் வரக்கூடிய மன மாறுபாடுகளை கவனிக்க மாட்டான். இந்த ரெண்டிலுமே அதிகமாக திளைத்து கொண்டு சமூகத்தில் வரக்கூடிய மன மாறுபாடுகளை அவன் கவனிக்க மாட்டான். அதனால் எதிலேயுமே நம்ம ஓரளவுக்கு அதிக ஈடுபாடுகள் இல்லாமல் அதிக மகிழ்ச்சியில் திளைக்காமல் இருக்கும் பொழுது மற்றவற்றில் வரக்கூடிய குட்டி குட்டி மன வேறுபாடுகளை நம்மால் கண்டறிய முடியும். அப்படி கண்டறியக்கூடிய அந்த மன வேறுபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே நாம் களைந்துவிட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் மேன்மையுறுவோம், வெற்றி பெறுவோம். மாறாக அந்த மன வேறுபாடுகளை, மன மாறுபாடுகளை நாம் கண்டுகொள்ளாமலேயே விட்டுவிட்டோம் என்றால், அதை உணரவே இல்லை என்றால், அல்லது உணர்ந்து கொண்டும் அதை பொருட்படுத்தவில்லை என்றால், அல்லது உணர்ந்து கொண்டு பொருட்படுத்தி அது எப்படியோ போய் தொலைது, நம்ம தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோன்னா, அல்லது அதை வளர விட்டோம் என்றால் அது எப்படி போய் முடியும்னா, அது தக்க சமயம் பார்த்து கொண்டிருக்கும், எப்பொழுதெல்லாம் நமக்கு கேடு அடிக்கலாம் என்று. நமக்கு வணிகத்தில் ஒரு சிறு சறுக்கல் ஏற்படும். உடனே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளோ நாள் நீங்கள் என்ன எங்களுக்காகவா உழைச்சிங்க, எங்களோடவா நேரத்தை செலவு பண்ணீங்க, எப்போவுமே வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வெளிப்படையாகவும் சில பேர் சொல்லிடுவாங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, நீ இப்படி தானே அவனை ஓடிக்கிட்டு இருந்த, வாடா திருப்பி நீ வீட்டுக்கு தானே வரணும், வா உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சில பேர் சில வீடுகளில் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல நம்ம வந்து சரியானபடி கவனம் செலுத்தாமல் வீட்டில் கவனம் செலுத்தும் போது அங்கே நடக்கக்கூடிய மனபாறுபாடுகள் என்ன நமக்கு விளைவிக்கும்னா, நம்ம தொழிலையே நஷ்டப்படுத்திவிடும், சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுத்துவிடும், நன்மதிப்பை நீக்கிவிடும். இப்படி பல துயரங்களை, பல கஷ்டங்களை இந்த மாறுபாடு என்ற உணர்வு மிகுந்திருக்கும் பொழுது, மிகிலாக இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கும். எப்போ நம்ம எல்லாமே நல்லா வருதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியில் திளைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த மாறுபாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் என்னதான் நம்ம நல்லா வந்தாலும் அங்கேயும் மன மாறுபாடுகளை நாம் கவனித்து அதை சரி செய்ய வேண்டும். உதாரணமாக சில மருத்துவமனைகள், சில வணிக நிறுவனங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படி விழுந்து விழுந்து வரக்கூடிய நோயாளிகளை, வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கவனிப்பாங்க. ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு கூட்டம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேன், காவல்காரன்லேருந்து தலைமை மருத்துவர், அந்த வணிகத்தினுடைய உரிமையாளர் வரைக்கும் ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு, நீ வந்தா வா, பொருள் வாங்கினா வா, சிகிச்சை எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோ, இல்லாட்டி போ, ஏன்னா நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், எங்கிட்ட நீ வந்து பொருள் வாங்குறதுக்கே, எங்கிட்ட வந்து நீ சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கே நீ வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். அது நமக்கே தெரியாமல் சமூகத்தில் விரிவடையும், சமூகத்தில் பரவும். மீண்டும் நம்முடைய வணிகம் படுத்து விடுவதற்கும் அது ஒரு காரணமாகும். ஏன்னா இது வெளியில் போய் பரவச்சுன்னா
பழைய நோயாளிகளும் வரமாட்டாங்க, புதிதான நோயாளிகளும் வரமாட்டாங்க, பழைய வாடிக்கையாளர்களும் புதிதான வாடிக்கையாளர்களும் வரமாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க அந்த நிறுவனம் வந்து வளர முடியும்? அப்போது இந்த மிகிலாகும் அந்த இகல் தான் வந்து அந்த நிறுவனத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய வாவ் பொருள் இந்த குறளில். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திராலய வழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.